ஹை டீம், ஹை எவ்ரி ஒன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தனால என்னோட ஃபேஸ் வந்துட்டு எவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது. ஸோ இந்த டீப் கிளென்சிங் ஆயில் இல்லைங்களா, ஓகேங்களா, SF9ல டீப் கிளென்சிங் ஆயில் இதோட இது வந்துட்டு இப்போ பற்றி நான் உங்களுக்கு வந்துட்டு லைவாகவே வந்துட்டு காட்ட போகிறேன். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ராப் டீப் கிளென்சிங் ஆயில் ஒரே ஒரு ப்ரெஸ் தான் பண்ணிவிட்டு இது வந்துட்டு ஃபேஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிடணும். எல்லா பக்கமும் வச்சுட்டு ஸோ அப்வைஸ் வந்துட்டு ரொட்டேட் பண்ணணும். எல்லா பிளேஸ்லையும் அப்வைஸ் ரொட்டேட் பண்ணிவிடும். இப்போ நான் வந்துட்டு ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு 2 மினிட்ஸ் ரொட்டேட் பண்ணிவிட்டு நான் கழுவிட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் லைவாக காட்டுறேன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்துட்டு ஒரு கிளாத். இந்த கிளாத் வந்து அழுக்கு தெரியுற மாதிரியான ஒரு கிளாத் தான். ஸோ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு என்னோட ஃபேஸை வந்துட்டு ஃபுல் இந்த மாதிரி தொடச்சி எடுக்கிறேன். ஓகேங்களா, தொடச்சி ஃபுல்லாக எடுத்துகிட்டு நான் போட்ட எங்கெல்லாம் போட்டணும் அந்த பிளேஸ்லாம் தொடச்சி எடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கிளாத்தில் வந்துட்டு எவ்வளோ டஸ்ட் வந்துட்டு இருக்குது அப்படின்றது வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இதுதான் இந்த டீப் கிளென்சிங் ஆயில் நம்ம வந்துட்டு ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கேட்டிங்கன்னா நம்மளோட ஃபேஸில் இருக்க டஸ்ட்டை வந்துட்டு ஃபுல் க்ளீன் பண்ணுது. ஓகேங்களா, நம்ம வந்துட்டு ஆர்டினரி லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வெளியில் போயிட்டு வந்துட்டு இருக்கோம், ட்ராவல் பண்ணிட்டு வருவோம், மார்னிங் போய்ட்டு ஈவினிங் வருவோம். அந்த மாதிரி டைமில் நம்ம ஃபேஸில் இவ்வளோ டஸ்ட் வந்துட்டு பாருங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபேஸ் எப்படி இருக்கும் யூஸிங்க. நம்ம ஃபேஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு இதாக இருக்காது. ஸோ நம்மளோட இதை வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ இது வந்துட்டு லைவாக நான் காட்டுறேன். தேங்க்யூ ஸோ மச்.